டேய் ஓப்பனிங் சீன் மாசா தூக்கிட்டு வாங்க. நான் ஏதோ சாவு ஊர்வலம் போற மாதிரி போயிட்டு வரீங்க. போங்கடா வெளிய. நானே பாட்டு போட்டுக்கிறேன். டிஜே இந்த தொழில் செய்தால் என்ன செய்யும் தொழில் தெய்வம் என்று கொட்டை கட்டி சொன்னார். எல்லா பல்லும் தெரியும். டேய் முதல்ல தூக்குடா. இதா என்ன பண்ணீங்க? ஏய் படம் பார்த்தது இல்லையா? ஓப்பனிங் சீன்ல ஃபைட் முடிஞ்சா சூல டஸ்ட் இப்படி தான் தட்டுவேன். அத சொல்லல. வந்த உடனே ஏதோ ரீல்ஸ் காமெடி பண்ணீங்க போலக்கு. சொந்தமா எந்த காமெடி பண்ண மாட்டீங்களா? செந்தில் நீ காமெடி பண்ணா நல்லா இருக்காது. இதுவே நான் காமெடி பண்ணா அதுவும் நல்லா இருக்காது. காண்டாயிட்டார் போல. சரி நான் காண்டாடுறதா இருக்கட்டும். உன் கூட கங்கா நோதி சுத்துவாளே எங்க அவ? சர்ப்ரைஸ். அப்பா சரியான சர்ப்ரைஸ். நீங்க வந்து ஒளிஞ்சது ஆடியன்ஸ் ஜட்ஜஸ் யாருமே பார்க்கல. சரவணன் வந்துட்டார்ல, இதுக்கப்புறம் கலக்கல் தான். ஒரு நிமிஷம் வா. எங்க வீட்டுல ஒரு பிரச்சனை. சரவணன், எங்க வீட்டுல ஒரு பிரச்சனைன்னு சொல்றேன். சிரிக்கிறீங்க. பேசாம நம்ம அரண்மனைக்கே போயிருவோம். ஓகே. அதுக்கு முன்னாடி கோயிலுக்கு போயிட்டு வந்துருவோம். அடடே கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடி பூசாரியா வராது. வந்துருச்சு. பூசாரி கேரக்டரா? ஆமா. பூசாரி நண்பன் புதுசா ஒரு அரண்மனை வாங்கியிருக்கா. அந்த அரண்மனையை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. சுமார் 2000 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க செத்து போயிட்டு இருப்பீங்க, இப்ப எந்திரிச்சு வந்திருக்கீங்க. அதானே பூசாரியே காண்டாயிட்டாரு. பூசாரி நீங்க சொல்லுங்க. என்ன கேட்டீங்க? அந்த அரண்மனை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அரண்மனைக்குள்ள வேலைக்கார பொண்ணும் பணக்கார பையனும் லவ் பண்ணாங்க. என்ன திண்டுக்கல் ஐலியோனியா? அத பிடிக்காதவங்க கொஞ்சம் அமைதியா இருங்க சார். கண்டென்ட் ஓடிடுது. எதிர சொல்லிட்டேன். வேலைக்கார பொண்ணு பணக்கார பையனும் லவ் பண்ணாங்க. அத பிடிக்காதவில்லை அப்படின்னு சொல்லிட்டு ராதாரு சார் போட்டு பண்ணிட்டாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் பாட்டுன்னு சொன்னாங்கப்பா. ஏடா என் நண்பன் வாங்கின வேட்டையாபுரம் அரண்மனை பத்தி சொல்லுனா சுந்தர் சியத்த அரண்மனை பத்தி சொல்லிட்டு இருக்கியா? சரி நான் போய் முருகேஷ பொண்டாட்டி பார்த்து வந்துடுறேன். தலைவலிக்கு ஒரு காப்பி போட்டு எடுத்துருவா. அடே காப்பி இங்கே போட்டு வச்சிருக்காங்க, இதை எடுத்து குடிச்சிருவோம். செதில் டேய் வாடா, அந்த காபியை குடிக்காத. எதுக்கு இப்ப ஏன் காப்பியை தட்டி விட்டீங்க? உங்களுக்கு வேணும் ஒரு போட்டு குடிக்க வேண்டியதானே. செதில் அந்த காபியில் விஷ கலந்து இருக்கு. யார் கலந்தது? ஓ மனைவிக்கு அக்காதா சரவணன். அவளுக்கு காப்பில காப்பி பொடியை கலக்க தெரியாது. செந்தில் நான் சொல்றத கேளு. இந்த இடத்துல ஸ்ரீத் வந்து இருக்கணும். டேய் வந்து சொல்லலாம். காபியை விஷ கலந்து அவன் பண்றவன் இவனா கூட தப்பா மாட்டிட்டு வந்துருக்க கொலைக்கார பையல. ஏடா எப்படி தப்பா டேய் செதில் அவன் அடிக்காத. காப்பியா தட்டி நீ வாங்க. டேய் செதில் நிறுத்து. அவன் மேல எந்த தப்பு இல்ல. எல்லா பிரச்சனையும் காரணம் மனைவி கங்கா தான். சரவணன், உங்களை போய் என் நண்பனா பார்த்த பாருங்க. சாமி வந்துட்டியா? உங்க பொண்டாட்டி இருக்கானா அதுக்கு இவர் தான் காரணம். என்ன சொல்றீங்க? அவ்வளவுதான் டைலாக். உங்களுக்கு ஒரு கதை சொல்றேன், வந்து உட்காருங்க. சின்ன வயசுலயே அப்பா அம்மா வளர்ந்த கங்கா ஆயாவோட வளர்ப்புல குறும்புத்தனமா வளர்ந்தான். அப்படி வளர்ந்த கங்கா 10வது படிக்க சொல்ல அவளுக்கு பப்ளிக் எக்ஸாம் வந்துச்சு. அப்படி 10வது படிக்கிற கங்கா பப்ளிக் எக்ஸாமுக்கு படிக்காதனால பிட்டெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தான். அப்படி பிட்டு ரெடி பண்ணதை அவங்க ஆயா பார்த்துட்டாங்க. அவங்க ஆயா பார்த்ததை பார்த்த கங்கா ஆயா பக்கத்துல பொறுமையா பம்பி வந்தா, இன்னும் வேகமா கொஞ்சம். அப்ப ஆயா முக குடி ஆயா உருட்டா. ஆனா ஆயா சேர்த்ததை பத்தி கவலையே படாத கங்கா எப்போ வாசிக்கிறோம். ஆயா சேர்த்ததை பத்தி கவலையே படாத கங்கா அடுத்த நாள் எக்ஸாம்ல போய் உட்காந்து அந்த பிட்டை எடுத்து வச்சு எழுதும் போது அச்சம் உள்ள வந்துட்டாரு.
HM உள்ள அங்க இருந்து வருவாரு. HM அங்க இருந்து வருவாரு. ஹெட் மாஸ்டர் அங்க இருந்து வராரு. பாக்கெட்ல இருந்து கை எடுத்துட்டு வராரு. அவரு கால்ல ஆணி வேற. அப்ப தடிக்கு கீழே விழுந்தாரு. ஏய் போதடா. போது வா. ஆனா HM உள்ள வந்து என்ன சொல்றாருன்னா, சாரி நான் ரூம் மாறி வந்துட்டேன், போயிட்டு அப்புறம் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். இத கேட்ட கங்காவுக்கு அதிர்ச்சியில பேப்பர் எல்லாம் கிழிச்சு போட்டு மூஞ்சி தொலை வெளியில பைத்தியக்காரி மாதிரி வந்து நின்னா. கொஞ்சம் இப்படி நின்னா. இப்படி நின்ன கங்காவ அந்த ஸ்கூலுக்கு வெளியில ஒருத்த தூங்கிட்டு இருந்தா அவன் பார்த்ததா என்கிட்ட சொன்னா. ஏய் செந்தில், சொல்ற இல்ல ஆயால விட்டீங்க. ஆயால விட்ட. சரி மீதி கதையை கேளு. அந்த கங்கா எப்படி சந்திரமுகியா மாறான்னு கன்ஃபார்ம் பண்ண நான் சந்திரமுகி ரூமுக்கு கங்காவை கூட்டிட்டு போலான்னு போகும்போது உன் கதையை கேட்டுட்டு கோவப்படுங்க செந்தில். ஒரு நிமிஷம் பாம்பு போயிட்டு பாம்பு போயிட்டு பாம்பு போயிடுச்சு. அது காப்பு மச்சான் ஆப்பு முட்டியானம். இது முட்டியானம். ஏடு 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 என்ன இருக்கிறதா ஏடு காசு மாலை காசு மாலை இல்ல 2 இருந்துச்சு தலங்க, 1 தான் இருக்கு. ஏய் நல்லா பாரு, அதுதான் இருக்கும். நான் ப்ராப்பர்ட்டி நான் 2 கூட்டு நான் 1 தான் இருக்குது. ஏய் தேவையில்ல அவங்கள திட்டாத, அவங்கள கடை வச்சிருக்காங்க. போனா போதும் 50 ரூபா தானே வாங்கிக்கலாம். இல்ல 2 இருந்துச்சு. 50 ரூபாயா? ஒரு வேலை என்ன தெரியுமா? 5000 ரூபாய். ஏய் கங்கா, உனக்கு இத பத்தி ஒரு மண்ணும் தெரியாது. யாரு? எனக்கா எனக்கு அந்த பர்ஃபார்மன்ஸ் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே கொஞ்சம் போ. கூல். கூலா? கொஞ்சம் வெங்காயம் போட்டு கொடுங்க, வெயிலுக்கு நல்லா இருக்கும். இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு இருந்த ஏய் செந்தில், ஏடா ஆயால முடிஞ்சு பாயா முடிஞ்சு கதையா முடிஞ்சு இன்னும் தூக்கிட்டு இருக்கியா நீ? சரி சார், இப்ப அடுத்து என்ன பண்ண போறீங்க? இப்போ ஒண்ணும் இல்ல, நீ உன் மனைவி கங்கா ரூமுக்கு போயிட்டு நாளைக்கு வெளியில போலான்னு சொல்லி கூப்பிடு. நான் தான் இப்போ உன் மனைவி கங்கா ரூமுக்கு போய் நீ அவள் நாளைக்கு வெளியில போலான்னு சொல்லி கூப்பிடு. கூப்பிட்டா வருவா, பீச்சு பார்க்கணும் போயிட்டா. என்ன கேட்டீங்க போடா. நான் தான் கட்டி. ஓகேடா, ஸ்பெல்லிங் தப்புடா. ஐயா தமிழ் ஐயா, இப்ப வந்து லாங்குவேஜ் பண்ணாதீங்க. ஐயா கேக்கா என்ன பண்ற? துணியில மடிச்சிட்டு இருக்கேங்க. சரி, நாளைக்கு என்ன போய் சென்னைக்கு போறோம். இல்ல நான் வரல. இல்ல நீ வரணும். இல்ல நான் வரல. இல்ல நீ வரணும். வரல இல்ல உங்களை கொடுக்க. கக்கா சி கக்கா கட்டில் கவுந்துடுச்சு. ஏங்க நான் ஏதோ பண்ணேன். இல்ல நான் ஏதோ பண்ணேன். இல்லம்மா ஒண்ணும் பண்ணல. இல்லங்க ஏதோ பண்ணேன். இல்லம்மா 6 எபிசோட் பண்ண நாங்களே ஒண்ணும் பண்ணல. இப்போ வந்து 10 நிமிஷம் அங்கே இங்கே எப்படி சொல்லுது? பண்ண படுத்து அடே சத்தம் இல்லாம படுத்துக்க. இப்போ நீ என்ன பண்ற? உன் மனைவி கங்கா ரூம்ல போய் பாரு. பார்த்தா அவன் இருக்க மாட்டான். எங்க போயிருப்பா? இல்ல அடுத்த கெட்டப்புக்கு ரெடி ஆகணும்ல, காஸ்டியூம் மாத்த போயிருப்பா. அதுவும் கரெக்ட் தான். இப்போ இங்க வா, இங்க நில்லு. ஏய் வினீத், நீ வந்து நின்னா நல்லா இருக்கும். இந்த ஆயா உன்னை இங்கிட்டு போலையா? கீழே விழுந்துரு. விழுந்து தொலை. டிங். டொய். பார், முழுசா பைத்தியமா மாறுற மனைவி கங்காவை பார். என்ன பொறுமை சரவணன் இது? வினீத், DJ சாங். ஏய் என்னடா பண்றீங்க ரெண்டு பேரும்? ராஜகம்பீர ராஜகுலத்திலே வேட்டை ராஜா பராக் தாம் தரிக தீம் தரிக தோம் தரிக தம் தரிக தத்தி தரிக
தத்தி தரதம் தரதம் தீம் தூம் தோம் தோம் தத்தி தரதம் தக்கதி தரதம் தந்தாக்கு தக்கதும் தத்தி தனக்கதும் தந்தாக்கு தக்கதும் தத்தி தனக்கு ஒண்ணு இல்ல அந்த படத்துல கிளைமேக்ஸ்ல சந்திரமுகி யார்ல நிப்பாங்கல ட்ரை பண்ணிட்டு இருக்காரு வரல அப்படியே இரு. ஏய் சந்திரமுகி இங்க வாடி இப்ப கூடாது. ஏய் சந்திரமுகி வாடி இப்போ ஏய் சந்திரமுகி இப்ப வர போறியா இல்லையா ஏய் அந்த சக்கரத்துல உட்கார்றா அவனை பாத்துறா டேய். அந்த ஒரு டைலாக் தான் அவனுக்கு கொடுத்த எல்லாரும் அதே டைலாக் உட்கார்றா ஏய், எதுக்கு இப்ப என் மனைவி கங்காவோட கூட வந்த அவனை கொல்லணுமா ஒன்னா இங்கிருந்து போய்வியா சொல்லிக்கோ போய்வியா என்ன சொல்லிக்கட்ட ஒருத்தி ஐயோ என் நண்பன் தரல எழுதினாரே ஐயோ 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 தரல எழுதினாரே செதில மனைவி கங்கா வெளுப்பு இல்ல நான் எழுப்ப மாட்டேன் நீங்களே ஏய் எந்திரி டேய் தம்பி நீ வா அதாவது இப்ப எரிஞ்ச இந்த மூஞ்சுக்கும் இந்த மூஞ்சுக்கும் வித்தியாசம் தெரியல அப்படித்தானே கேள்வி கேட்டாலும் ஆன்சர்ல வாங்கிட்டான்